டிஃபரெண்டா ஆப்பிள்ல செய்ய போறோம். ஃப்ரூட் சாப்பிடாதவங்கலாம் ஃப்ரூட் சாப்பிடாத குழந்தைங்களுக்குலாம் வந்து நீங்க ஆப்பிள்ல பஜ்ஜி செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. அதுவும் இல்லாம இன்னைக்கு கோயம்புத்தூர்ல செம்ம மழை, சூப்பரா மழை பெய்யுது. இதுக்கு நம்ம சூடா செஞ்சு பஜ்ஜி சாப்பிட போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வாங்க இப்ப இன்கிரிடியன்ட்ஸ் பார்க்கலாம். ரெண்டு தான். ஃபர்ஸ்ட் ஆப்பிள் வந்து ரவுண்டா கட் பண்ணிக்கணும். அடுத்து பஜ்ஜி மாவு ஆப்பிள் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்ல கட் பண்ணிக்கணும் गाइस. வாங்க வீடியோக்குள்ள போலாம். எப்போதுமே பஜ்ஜி சுடுவோம் இல்லை ஏதாவது சுடும்போது என்ன கரண்டி வந்து ஈரமாக இருக்கக்கூடாது. ஈரத்தோடு நீங்கள் உள்ளே விட்டிங்கன்னா தண்ணி மேலே தெரிச்சு மூஞ்சிலெல்லாம் பட்டும். அதே மாதிரி பஜ்ஜி சுடுறதுக்கு முன்னாடி மாவு எண்ணெய் காஞ்சிச்சான்னு இப்படி போட்டு செக் பண்ணி பார்க்கணும். இப்போ பொரிஞ்சு வருதா, பொரிஞ்சு வந்துச்சுன்னா பஜ்ஜி போடலாம் ரெடி. गाइस நான் இன்னைக்கு போடல, எங்க அம்மா தான் போறாங்க. கிட்ஸ் நீங்க ட்ரை பண்றீங்கன்னா உங்க அம்மாவோட ஹெல்ப்போட பண்ணுங்க. ஃபயர்ல வந்து ட்ரை பண்றீங்க, நெருப்பு யூஸ் பண்றீங்கன்னா பேரண்ட்ஸோட பெர்மிஷனை பேரண்ட்ஸோட பண்ணுங்க. வித்தவுட் பேரண்ட்ஸ் பெர்மிஷனோட பண்ணாதீங்க. நான் ஜஸ்ட் ஹெல்ப் தான் பண்றேன், எங்க அம்மா தான் போடுறாங்க. லக்ஷனா கொஞ்சம் ஆயிலி தான், திருப்பி போடணும் பஜ்ஜி. ஓகே, உங்க ஊர்ல எல்லாம் எப்படி மழை பெய்யுதுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இங்க எல்லாம் செம்மையா கடுப்பு. கோயம்புத்தூர்ல 7 டேஸாவே மழை தான். ஈவினிங் 5 o'clock ஆனா கோயம்புத்தூர் முன்னாடி எல்லாம் கொஞ்ச நாளுக்கு முன்னாடிலாம் ஈவினிங் 5 மணி ஆனாதான் கைஸ் மழை வரும். இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா 12 மணி ஆனாலும் இருட்டிக்கிட்டு வருது. 3 மணிக்கு மழை வந்துருது. ஆமா கைஸ், இங்க பாருங்க பஜ்ஜி எப்படி வந்துருச்சுன்னா அந்த கலர் இப்படி இருக்கணும், ப்ரௌனிஷா. சரியா? அப்படி ஆனோடனே எடுத்துடலாம். நீ சாப்பிடலாம், அதை வீடியோ எடுக்கலாம். அம்மா சாப்பிடுறாங்க. நம்மளோட ஆப்பிள் பஜ்ஜி சூப்பரா ரெடி ஆயிட்டு வருது गाइस. ஆமா गाइस, நான் இந்த பக்கம் வந்து மசாலாவை டேப் பண்ணிட்டு இருக்கேன். சூப்பரா இருக்கு गाइस நம்மளோட இந்த ஆப்பிள் பஜ்ஜி. ஆனா சுடுது. மழை நல்லா கொட்டும் போது வந்து நீங்க இதை சாப்பிடுறீங்க, சூப்பரா இருக்கும். அது ஹெல்த்தியும் கூட, உடம்புக்கு நல்லதுதான். ஃப்ரூட்ஸ் பிடிக்காதவங்களுக்கு இந்த மாதிரி ஆப்பிள்ல செஞ்சு தாங்க गाइस, விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா பொரியுது गाइस. சூப்பரா ரெடி ஆயிட்டு வருது गाइस நம்மளோட ஆப்பிள் பஜ்ஜி. பஜ்ஜி சாப்பிட்டா தான் தெரியும். ஆமா गाइस, நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வீடியோ போடுறோம். அம்மா கிட்ட அடம் பிடிச்சு 1000 வியூஸ் வந்துருச்சு. ஆனா சப்ஸ்கிரைபர் 36 தான் गाइस வந்திருக்கு. நீங்க பாக்கும்போது சப்ஸ்கிரைபும் லைக் பண்ணி விட்டு ஷேர் பண்ணி விடுங்க गाइस. லீவ்ல நாங்க அம்மா கிட்ட அடம் பிடிச்சு கஷ்டப்பட்டு வீடியோ போடுறோம். நீங்க வந்து சப்போர்ட் பண்ணுங்க गाइस. இப்போ வந்து நம்மளோட ஆப்பிள் பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு गाइस, சூப்பரா இருக்கு. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நாங்க 2 பேரும் சாப்பிட்டு பார்க்க போறோம். சூடா இருக்க போகுது. ஆமா வாங்க, ஃபேனுக்கு வாங்க. गाइस இப்போ சூப்பரா மழை பெய்யுது. நான் உங்களுக்கு மழை பெய்யறத நான் காமிக்கிறேன். இங்க பாருங்க, நல்லாவே பெய்யுது. நம்ம இப்ப சுட சுட பஜ்ஜி சாப்பிட போறோம், அதுவும் ஆப்பிள் ஹெல்த்தியா. गाइस இப்போ நம்ம டேஸ்ட் பண்ண போறேன். நானு டேஸ்ட் பண்ணி உங்களுக்கு நான் எப்படி இருக்குன்னு சொல்றேன். ஆப்பிளோட சாப்பிடணும். சுடுதுமா? ஆப்பிளோட சாப்பிடணும். அந்த ஆப்பிளை விட்டு சாப்பிடணும். இந்த ஆப்பிள் இங்க இருக்கு.
சூப்பரா இருக்கு guys. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. பை guys. உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். பை.